வியூவர்ஸ், வெல்கம் டு பிஎம் கெரியர் கைடன்ஸ். இன்றைய வகுப்புல டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு டாபிக்கும் பேசிக் கான்செப்ட் வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம ப்ராக்டிஸ் செட்ஸ்மே ப்ரொவைட் பண்ணிருக்கோம் வீடியோ ஃபார்ம்ல. ஸோ நீங்க இன்னும் அந்த வீடியோ கிளாஸஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. டாபிக் வைஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைய வகுப்புடைய முதல் கேள்வி, ஒரு மாணவன் வெற்றி பெறுவதற்கு மொத்த மதிப்பெண்களில் 33% மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். அதாவது பாஸ் பெர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 33%. அவன் மொத்த மதிப்பெண்களில் 25% மதிப்பெண்கள் எடுத்து 40 மதிப்பெண்களால் தோல்வியடைந்தான் அப்படின்றாங்க. அதாவது அந்த பையன் 25% தான் வாங்கியிருக்கான். ஆனா எவ்வளவு எடுக்கணும்? 33% எடுக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப அந்த 25ல இருந்து எவ்வளவு கம்மியா எடுத்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 மார்க்ஸ் கம்மியா எடுத்திருக்கான். அப்ப 25க்கும் 33க்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த மார்க் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40. எனில் மொத்த மதிப்பெண்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஒருவேளை இந்த 25%ஓட இன்னொரு 8% எடுத்திருந்தா பாஸ் ஆயிருப்பானா? அவன் எடுத்தது 25%. ஆனா அவன் இன்னும் எவ்வளவு எடுத்திருந்தா பாஸ் ஆயிருப்பான்? பாஸ் பெர்சன்டேஜ்ங்கிறது 33%. சோ இப்ப இன்னும் எவ்வளவு எடுத்திருந்தா பாஸ் ஆயிருப்பான் அப்படின்னா ஒரு 8% எடுத்திருந்தானா பாஸ் ஆயிருந்திருப்பான். இது பெர்சன்டேஜ் வைஸ் அவன் 8% எடுக்கணும். அதுவே மார்க் வைஸ் எவ்வளவு எடுத்திருக்கணும் அப்படின்னா ஒரு 40 மார்க் எடுத்திருக்கணும். சோ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 8%ங்கிறதா இந்த 40 மார்க்ங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப 8%ங்கிறது 40 மார்க்ஸ் அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது மொத்த மதிப்பெண்கள். எப்பவுமே மொத்த மதிப்பெண்கள்ங்கிறது என்னன்னா 100% அப்படிங்கிறது. அப்ப 100%ங்கிறது எவ்வளவு மார்க் அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். சோ இது பாக்ஸ் மெத்தட்ல நீங்க அப்ரோச் பண்ணுங்க. அதாவது இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருந்தா, இப்படி வெர்டிகலா இருந்தா, ஹரிசாண்டலா அல்லது வெர்டிகலா இருந்துச்சு அப்படின்னா நீங்க டிவைட் பண்ணிக்கலாம். கிராஸா இருந்தா மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ கேன்சல் பண்ணா 8 8 8 40. பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல். இங்க 100 இருக்கு, இங்க 5 இருக்கு. வேற எதுவுமே கிடையாது. இது ரெண்டும் கிராஸா தானே இருக்கு. சோ அப்ப அதை மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப x is equals 100 into 5, 500. அப்ப எவ்வளவு மார்க்ஸ் அவன் எடுத்திருக்கணும் அப்படின்னா 500 மார்க்ஸ். அதாவது சாரி, எவ்வளவு எடுத்திருக்கணும் கிடையாது, மொத்தமா அந்த எக்ஸாம் எவ்வளவுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா 500 மார்க்ஸ்க்கு வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? 25% எடுத்திருக்கான். ஆனா 33% எடுத்தாதான் பாஸ். அப்ப இன்னும் எவ்வளவு எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னா 8% எடுத்திருக்கணும். மார்க்ல சொல்லணும் அப்படின்னா 40 மார்க் எடுத்திருக்கணும். அப்ப பர்சன்டேஜ்ல 8%ங்கிறது மார்க் வைஸ் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 40 மதிப்பெண்களுக்கு ஈக்குவல். அப்ப 8%ங்கிறது 40னா 100%ங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 வேட்பாளர்கள் உள்ள ஒரு தேர்தலில் பதிவானதில் 68 வாக்குகள் செல்லாதவை என அறிவிக்கப்பட்டது. வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் 52% வாக்குகள் பெற்று 98 வாக்குகளால் வெற்றி அடைந்தார் எனில் பதிவான மொத்த வாக்குகள் எத்தனை அப்படின்றாங்க. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கு. எடுத்த உடனே கண்ணை மூடிட்டு 52%, அப்ப 48%, அப்ப 4%, 98, அப்ப 100% என்னன்னு போட்டக்கூடாது. ஓகேங்களா? அது தப்பாயிடும். சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா, இப்ப பதிவான ஓட்டுகள் அப்படிங்கிறது போல்டு ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யார் வேணாலும் போய் ஓட்டு போட்டு வருது. அதுல நல்ல ஓட்டும் இருக்கும், கள்ள ஓட்டும் இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த பதிவான வாக்குகளை 2ஆ பிரிப்பாங்க. செல்லும் வாக்கு, செல்லா வாக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? செல்லும் வாக்கு, செல்லாத வாக்கு அப்படின்னு சொல்லி. இந்த செல்லாத வாக்கு, அதாவது இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த பதிவு வாக்கு. செல்லாத வாக்கு தான் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 68. இந்த செல்லும் வாக்கு இருக்கு பாருங்க, இந்த செல்லக்கூடிய வாக்கை வச்சுதான் வெற்றியாளர் எவ்வளவு எடுத்திருக்காரு, வின் பண்ணவர் எவ்வளவு எடுத்திருக்காரு, லூஸ் பண்ணவர் எவ்வளவு எடுத்திருக்காருங்கிறத சொல்லுவாங்க. இதுல இருந்துதான் பிரிப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த கால்குலேஷன் படி வெற்றியாளர் எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்திருக்காருன்னா 52% எடுத்திருக்காரு. எதுக்கு? இந்த செல்லும் வாக்குல இருந்து 52%. அப்ப செல்லும் வாக்குங்கிறது என்னன்னு எடுத்துக்கணும்னா 100%. இந்த 100%த்துல 52% வின் பண்ணவன் எடுத்திருக்கானா, மீதி இருக்கிற 48% தான் இந்த லூஸ் பண்ணவன் எடுத்திருப்பான். ஓகேவா? சோ அப்ப எவ்வளவு வித்தியாசத்துல இவர் வின் பண்ணிருக்காரு? இவன் 48%, இவன் 52%. எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகமா எடுத்திருக்காரு? 4% தான் அதிகமா எடுத்திருக்காரு. ஓகேங்களா? ஒண்ணு பெருசாலாம் இல்ல, ஒரு 4% வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. அதே இத இங்க எப்படி சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. 52% வாக்குகள் பெற்று 98 வாக்குகளால் வெற்றி அடைந்தார் அப்படிங்கிறாங்க. அதாவது இது என்னன்னா, லூஸ் பண்ணவங்களோட, அதாவது தோல்வி அடைந்தவர்களை விட வெற்றி பெற்றவர் எவ்வளவு வாக்குகள் அதிகம் அப்படின்னா
98 வாக்குகள் அதிகமா. ஓகேங்களா? அதே பர்சன்டேஜ்ல பார்த்தா 4% அதிகம். அதே வாக்குகள் படி பார்த்தா 98 வாக்குகள் அப்படின்னுட்டாங்க. சோ அப்ப பெர்சன்டேஜ்ல 4%ங்கிறது தான் இந்த 98 வாக்குக்கு சமம். அத அப்படியே எழுதிக்கோங்க. அப்ப 4%ங்கிறது 98னா, இப்ப எனக்கு தேவை இந்த செல்லும் வாக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா, செல்லுமே செல்லாதையும் ஆட் பண்ணுனா பதிவு வாக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்ப செல்லும் வாக்கு எத்தனை சதவீதம்? 100%. அப்ப 100%ங்கிறது என்ன? அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இங்கேயும் அதே பாக்ஸ் மெத்தட் தான். இந்த லைன மட்டும் நீங்க படிச்ச உடனே போட தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, எல்லா கொஸ்டினையும் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ்ல உங்களால சால்வ் பண்ணிட முடியும். சோ இதுக்காக தான் நெறைய கொஸ்டின்ஸ் நீங்க இந்த மாரி பிராக்டிஸ் பண்ணணுங்கிறது. பெர்சன்டேஜோட இந்த பேசிக் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, உங்களால எல்லா கொஸ்டினும் ஈஸியா போட்டுற முடியும். ஓகேங்களா? சோ இப்ப இது 2 ஸ்ட்ரெயிட்டா இருக்கா? 1 நாள் 4, 25 நாள் 100. பெர்சன்டேஜ் சிம்பலுக்கு பெர்சன்டேஜ் சிம்பல் கேன்சல். இங்க 25 இருக்கு, இங்க 98 இருக்கா? சோ 90 எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் கிராஸா இருக்கறனால மல்டிபிள் 98 இன்ட்டு 25. சோ இத மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 2 8 மீதி 1 4 16 மீதி 2 வருது. அப்ப 50ன்னு போட்டா முடிஞ்சுச்சு. அப்ப 2450 வாக்குகள் தான் வந்து இந்த செல்லும் வாக்கு. அதாவது செல்லும் வாக்கு எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்ப 2450. ஓகேங்களா? செல்லாத வாக்கு எவ்வளவுன்னு ஆல்ரெடி சொல்லிருக்காங்க 68. பதிவான வாக்குனா இந்த ரெண்டும் ஆட் ஆனதுதான் பதிவான வாக்கு. 2450ஓட ஒரு 68 வாக்கு ஆட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு வரும்? 2518. அப்ப இந்த வாக்கு தான் இங்க பதிவாயிருக்கு. ஓகேங்களா? சோ இதுக்கான மீனிங் என்னன்னா 2518 votes வந்து போல்டு. அதுல 68 votes வந்து செல்லாது. மீதி இருக்க 2450 ஓட்டு தான் செல்லும். இந்த 2450 ஓட்டுல இவன் 52% எடுத்திருக்கான். இவன் 48% எடுத்திருக்கான். சோ பெர்சன்டேஜ் வைஸ் எவ்வளவு டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4% வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கான். அதே வாக்குகள் வித்தியாசத்துல பாத்தீங்கன்னா 98 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கான். ரெண்டுமே வித்தியாசம் தான். ஜெயிச்சதுக்கான வித்தியாசம் தான். அப்ப அந்த 4%ங்கிறதா இங்க இன்டைரக்டா 98 வாக்குகள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதத்தான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்ப 4% 98னா 100%ங்கிறது என்ன? 100% 2450. அப்ப செல்லும் வாக்கு 2450. செல்லாதது ஒரு 68. அப்ப மொத்தமா பதிவானது 2518 வாக்குகளானது பதிவாயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். 2 மாணவர்கள் ஒரு தேர்வு எழுதினார்கள். அவர்களுள் ஒருவர் மற்ற மாணவரை விட 9 மதிப்பெண்கள் அதிகம். 2 பேர் ஏ, பின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னு ஒரு மாணவன் இருக்கான், பின்னு ஒரு மாணவன் இருக்கான். இதுல ஏ வந்து அதிகமா எடுத்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஏ வந்து பியை விட ஒரு 9 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா 9 மார்க் கூடுதலாக பெற்றார். அவருடைய மதிப்பெண்கள் அவர்கள் இருவருடைய மதிப்பெண்களின் கூட்டுத்தொகையில் 56% அப்படின்றாங்க. அதாவது இந்த அதிக மதிப்பெண் எடுத்தான் பாருங்க, அவனது வந்து 56%. சோ மொத்த மதிப்பெண்கள் அப்படின்னா 2 பேருதும் சேர்த்து 100% தான். இந்த 100% மதிப்பெண்கள்ல ஏங்கிறவன் 56% எடுத்துட்டான். ஓகேங்களா? அப்ப மீதி இருக்கிறது தான் பி எடுத்திருப்பான். ஏன்னா இவங்க 2 பேருடைய கூட்டு தான் வந்து இந்த 100%ம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா இருவருடைய மதிப்பெண்களின் கூட்டு தொகையில் 56%த்தை ஒருத்தன் பெற்றிருக்கான். அப்ப 2 பேருக்கும் சேர்த்து 100%ம்னா அதுல ஒருத்தன் 56 எடுத்துட்டான். அப்ப மீதி இருக்க 44% தான் இவன் எடுத்திருப்பான். ஓகேங்களா? சோ அப்ப எவ்வளவு மார்க் வந்து பியை விட ஏ எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வைஸ் பாருங்களேன். இவன் 44%, இவன் 56%. அப்ப எத்தனை பெர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கான்? 56ல 44 போச்சுன்னா 12%. அப்ப 12% வந்து பியை விட ஏ எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கான். ஓகேங்களா? அப்ப பெர்சன்டேஜ் வைஸ் இட் இஸ் 12%. அதுவே எக்ஸாக்டா மார்க்ல சொல்லணும் அப்படின்னா பியை விட ஏ எவ்வளவு மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டான்ட்டாங்க? 9 மதிப்பெண்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டான்ட்டாங்க. ஓகேங்களா? இப்ப 12%ங்கிறதா என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 9 மதிப்பெண்கள் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? சோ இதத்தான் இங்க இன்டைரக்டா கொடுத்திருக்காங்க. அப்ப 9 மதிப்பெண்களுக்கான கரஸ்பாண்டிங் பெர்சன்டேஜ் எவ்வளோ? 12%. ஏன்னா இவனை விட இவன் எக்ஸ்ட்ரா எடுத்தது 9. அப்ப இவனை விட இவன் எக்ஸ்ட்ரா எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்திருக்கானா 12%. அப்ப அதுதான் இந்த 9. ஓகேங்களா? அப்போ இப்ப என்ன கேக்குறாங்க? அவர்கள் இருவரும் பெற்ற மதிப்பெண்கள் முறையே ஒவ்வொருத்தரும் தனித்தனியா கேக்குறாங்க. இப்ப நான் ஏவோட மதிப்பெண்கள் கணக்கிடணும் அப்படின்னா ஏவோட பெர்சன்டேஜ் எவ்வளவு? 56%. அதை இங்க போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். சோ அப்ப 56%ங்கிறது தான் ஏவோட மதிப்பெண்கள். சோ எப்பயும் போல பாக்ஸ் மெத்தட்ல கேன்சல் பண்ணுங்க. இதுவும் 3ஆல டிவைட் ஆகும். இதுவும் 3ஆல டிவைட் ஆகும். இல்ல இப்படி பாத்தீங்கன்னா இது 4ஆல இதையும் 4ஆல டிவைட் பண்ணலாம். இப்ப 3 12 இதை 4ஆல போட்டீங்கன்னா 1 நாள் 4 நன்னாங்கு 16. பெர்சன்டேஜ் சிம்பலுக்கு பெர்சன்டேஜ் சிம்பல் கேன்சல்.
ஓர் 3 3 3 9 ஓகேங்களா. சோ 14 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப ஏ பெற்ற மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னா 14 இன்டு 3. 14 இன்டு 3 எவ்வளோ 42. இங்க இருக்கிறதுல ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் 42 இருக்கு, ஆப்ஷன் ஏ. அது மட்டும் இல்லாம ஏவை விட பி எவ்வளவு கம்மி, 9 மார்க் தானே கம்மி. சோ அப்ப 42ல 9 போச்சுன்னா மீதி எவ்வளோ 33. அவ்வளவுதான். ஓகேங்களா. சோ அப்ப ஏ வந்து 42 மார்க் எடுத்திருக்கான் அப்படின்னா பி வந்து இவனை விட கம்மியா எடுத்திருக்கான். எவ்வளோ 9 மார்க் கம்மியா எடுத்திருக்கான். அப்ப அவன் 33. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. சோ இதுல இருந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது 56% ஒரு பையன் எடுத்திருக்கானா, இன்னொருத்தன் 44% எடுத்திருக்கான். அப்போ பெர்சன்டேஜ் வைஸ் எவ்வளவு டிஃபரன்ஸ்னா 12%. அதே மார்க் வைஸ் எவ்வளவு டிஃபரன்ஸ்னா 9 மார்க். அப்ப அந்த 12%ங்கிறதா அந்த 9ங்கிறத தான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பெர்சன்டேஜ்ல 12 வித்தியாசம். அதுவே மார்க்ல வித்தியாசம் 9. அப்போ இந்த பெர்சன்டேஜ்க்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ தான், இந்த 12%க்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ தான் 9ங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. ஒரு தேர்வில் 30% மதிப்பெண்கள் எடுத்து 15 மதிப்பெண்களால் ஏ தோல்வி அடைந்தார். சோ அப்ப ஏங்கிறவன் எவ்வளவு எடுக்கிறான் அப்படின்னா 30% எடுத்துட்டான், ஆனா ஃபெயிலு. ஓகேங்களா. இல்ல அவன் பாஸ் ஆகணும் அப்படின்னா அவன் இன்னும் எவ்வளவு எடுத்திருக்கணும் அப்படின்னா, பாஸுக்கும் இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னா 15 மார்க் இன்னும் எடுக்கணும். ஓகேங்களா. 15 மார்க்ஸ் வந்து இன்னும் எடுத்தாதான் பாஸ் ஆயிருக்க முடியும். இன்னொருத்தன் பாருங்க 40% எடுத்து தேர்ச்சி பெற தேவையான மதிப்பெண்களை விட 35 மதிப்பெண்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டான். அப்ப பிங்கிறவன் என்ன பண்ணிருக்கான்னா பாஸ் ஆயிட்டான். அவன் எடுத்த மார்க் எவ்வளவு பெர்சன்டேஜ்னா 40%. பாஸை விட அவன் எவ்வளவு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 35 மதிப்பெண்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கான் அப்படின்றாங்க. ஓகேங்களா. சோ இப்ப என்ன கேக்குறாங்க, தேர்ச்சி பெற தேவையான சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா. சோ ஏ இங்க இருந்து இந்த பாஸ ரீச் ஆகிறதுக்கு 15 மார்க் வேணும். ஆனா பிங்கிறவன் இந்த பாஸ தாண்டி எவ்வளவு எடுத்துட்டான்னா 35 மார்க் எடுத்துட்டான். ஓகேங்களா. சோ இப்ப ஏக்கும் பிக்கும் மொத்த கேப் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வைஸ் இவன் 30%, இவன் 40%. அப்ப மொத்தமா எவ்வளவு டிஃபரன்ஸ், ஏ வந்து பியை விட எவ்வளவு கம்மியா எடுத்திருக்கான். அதாவது பி வந்து இப்படி வச்சுக்கலாம், ஏவை விட பி எவ்வளவு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கான், 10% எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கானா. இங்கேயே 35, அதுக்கு மேல ஒரு 15 இருக்கா. அப்ப மொத்தமா எவ்வளவு மார்க் இங்க இருந்து இது வரைக்கும் 15 பிளஸ் ஒரு 35 50 மார்க்கா. சோ அப்ப இந்த 10%ங்கிற கேப்பும் இந்த 50 மார்க்கும் ஈக்குவல். ஓகேங்களா. அப்ப 10%ங்கிறது தான் 50 மார்க் அப்படின்னா எனக்கு தேவை பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ், இந்த பெர்சன்டேஜ் என்னன்னு தெரியணும். ஆல்ரெடி 30% இருக்கு. இதோட இந்த 15 மார்க்குக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் நான் கண்டுபிடிச்சேன்னா அதை இங்க போட்டு பாஸ் பெர்சன்டேஜ் சொல்லிடுவேன். அப்போ 15 மார்க்கோடைய பெர்சன்டேஜ் எவ்வளவு, எக்ஸ் பெர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க. ஓகேவா. சோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், ஓரஞ்சு 5 மூவஞ்சு 5. ஓகேங்களா. சோ மார்க்கு கேன்சல். அப்ப எக்ஸ் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் இங்க வரும்போது கிராஸ் மல்டிபிள் ஆயிடும். இப்ப எக்ஸ் பெர்சன்டேஜ்க்கு எவ்வளவுனா 3%. அப்ப 30% எடுத்துட்டான், இன்னொரு 3% எடுத்திருந்தானா அவன் பாஸ் ஆயிருப்பான். அப்ப 33% தான் பாஸ் மார்க். புரியுதுங்களா. சோ இவ்வளவு, அதாவது ஒருத்தன் 30, இன்னொருத்தன் 40. ஒருத்தன் 30ல இருந்து 15 எடுத்தா பாஸ், இன்னொருத்தன் 40 எடுத்துட்டான், அவன் வந்து பாஸை விட எக்ஸ்ட்ரா ஒரு 35 எடுத்துட்டான். அப்ப 30க்கும் 40க்கும் பெர்சன்டேஜ் வைஸ் டிஃபரன்ஸ் 10. அதே 30ல இருந்து இந்த 40% வரும்னா ஒரு 15 பிளஸ் ஒரு 35 மார்க் எடுக்கணும். அப்ப மொத்தமா 50 மார்க் எடுத்தாதான் இந்த 40% வர முடியும். அப்ப 10%ங்கிறது 50 மார்க்னா இந்த 15 மார்க்ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா போதும், 3%. அப்ப அந்த 3% ஆட் பண்ணிட்டீங்க, 30% எடுத்துட்டான், இன்னொரு 3% எடுத்திருந்தா பாஸ் ஆயிருப்பான். அப்ப பாஸ் பண்ற சதவிகிதம் என்னன்னா 33%. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் நினைப்பீங்க, பட் நீங்க ஹேண்டில் பண்றதை பொறுத்துதான் இருக்கு. ஓகேங்களா. இப்போ ஒரு நிறுவனம் இருக்கு. ஒரு நிறுவனத்துல 75% ஊழியர்கள் திறமையானவர்கள், மீதி ஊழியர்கள் திறமையற்றவர்கள் அப்படின்ட்டாங்க. அதாவது ஒரு நிறுவனம் இருக்கு. இந்த நிறுவனம் மொத்தமா 100% தொழிலாளர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல திறமையானவர்கள், திறமை இல்லாதவர்கள், திறமையானவர்கள் எவ்வளோ 75%. அப்ப திறமை இல்லாதவர்கள் எவ்வளவா இருப்பாங்க, 100ல 75 இங்கன்னா மீதி 20 25 இங்க வந்துடும். கரெக்டா. இதுல இன்னொரு இது என்ன சொல்றாங்கன்னா 80% திறமையற்ற ஊழியர்களில் 20%ம் நிரந்தரமானவர்கள். சாரி, திறமையான ஊழியர்களில் 80%, அதாவது இவங்கள்ல இருந்து ஒரு 80%, இவங்கள்ல இருந்து அதாவது இந்த இதுல இருந்து 75% ஆஃப் 80%, 25% ஆஃப் 20%. ஓகேங்களா. சோ திறமையற்றவர்கள்ல ஒரு 20%ம் நிரந்தரமானவர்கள், இவங்க வந்து நிரந்தரமானவர்கள்.
பெர்மனன்ட். ஓகேங்களா? ஆனா இப்போ இத வச்சு சொல்லுங்க. தற்காலிக ஊழியர்களின் எண்ணிக்கை 126ன்ட்டாங்க. அப்ப தற்காலிக ஊழியர்கள்னா நிரந்தர மாணவர்கள தவிர்த்து மீதி இருக்கவங்க தற்காலிக ஊழியர்கள். பெர்மனன்ட் ஆவும் டெம்பரரி. சோ 80% வந்து நிரந்தர மாணவர்கள்னா, மீதி இருக்கக்கூடிய 20% என்னது? தற்காலிகம். அதே மாரி இங்க 20% இந்த 25%ஓட 20% வந்து நிரந்தர மாணவர்களா, மீதி இருக்க 80% என்னது? தற்காலிக மாணவர்கள். அப்ப தற்காலிக மாணவர்களுடைய டோட்டல் குடுத்துட்டாங்க. எவ்ளோ? தற்காலிக மாணவர்கள் ஈக்குவல் டு 126. ஓகேங்களா? இந்த இது இருக்குல்ல, இந்த 100% எடுக்காம இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. சோ டோட்டலா எக்ஸ் இருக்காங்க. இந்த எக்ஸ்ல 75% திறமையானவர்கள். அந்த திறமையானவர்கள் இதுதான் மொத்தமா. ஓகேங்களா? எக்ஸ் இன்டு 75%னா திறமையானவர்கள் எவ்வளவுன்னு கிடைக்கும். அந்த திறமையானவர்கள்ல தற்காலிக மாணவர்கள் எவ்வளவுனா 20% பேரு. இப்ப 20% பேர் என்னன்னு கண்டுபிடிங்க. பிளஸ் அடுத்தது அதே எக்ஸ்ங்கிற நிறுவனத்துல 25% பேர் வந்து திறமையற்றவர்கள். அப்ப திறமையற்றவர்களுடைய கவுண்ட் வேணும்னா 25% ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டா அவங்க கவுண்ட் கிடைச்சிடும். அந்த திறமையற்றவர்கள்ல 80% பேர் தற்காலிகமானவர்கள். இப்ப இன்ட்டு 80% which is equal to எவ்வளோ? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு வரும்னு சொல்லிட்டேன் முன்னாடியே 126. அவ்வளவுதான். சோ இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க. யூ வில் கெட் த ஆன்சர். நீங்க வந்துட்டு இங்கேயே கேன்சல் பண்ணியும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்க கொண்டு வந்தும் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? ஆனா பண்ணும்போது கரெக்டா பண்ணுங்க. இங்கேயும் எல்லாத்தையும் கீழே டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்கேயும் பண்ணிடுங்க. சோ இப்போ 20 20 5 20 5 5 15 5 இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறதுனால ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க ஒரு 100 இருந்தா இங்கேயும் அதே மாதிரி பாத்துக்கோங்க. 25 25 4 25 நாள் 4 20 நாள் 80. ஓகேவா? சோ இப்போ இங்க இதையும் அஞ்சாலே போட்டுருங்க. 3 5 25 100. அடுத்தது 4 5 20 25 100. ஓகேங்களா? சோ அப்ப மீதி என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதுங்க. இங்க 3 இருக்கு. அப்ப 3x by 20 பிளஸ் இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. 4x by 20 which is equal to 126. ஓகேங்களா? இப்ப ரெண்டுமே காமனா 20 இருக்கா? அப்ப மேல ஆட் பண்ணிக்கலாமா? அப்ப 7x by 20 equal to 126. அப்ப 7x equal to 126 into 20 வந்துருமா? இப்ப 7x இருக்குல்ல, x மட்டும் வேணும் அப்படின்னா 126 into 20 divided by 7 போட்டுடலாமா? சோ இப்போ இதை இங்க தனியா எழுதிக்கலாம். 126 into 20 divided by 7. 4 7 4 7 மீதி 5 8 56. 18 into 2 எவ்வளோ? 36. அப்ப 360 பேர் தான் வந்து அந்த நிறுவனத்துல இருக்காங்க. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் 360ன்னு கிடைச்சிச்சா? நம்ம எதை எக்ஸ்ன்னு எடுத்தோம்? மொத்த ஊழியர்களை தான் எடுத்தோம். சோ அப்ப 360 ஊழியர்களானவர்கள் அந்த நிறுவனத்திலே இருக்காங்க. மறுபடியும் சொல்றேன், எக்ஸ் பெர்சன்டேஜ் எக்ஸ்ங்கிறது 100 மொத்தமா இருக்கிறவங்க. அதுல 75% திறமையானவர்கள். அந்த 75% திறமையானவர்கள்ல 20% 80% நிரந்தரம்னா 20% தற்காலிகம். அப்ப எக்ஸ் இன்டு 75% ஆஃப் 20%ங்கிறது தற்காலிகம். பிளஸ் இதுலயே இந்தாண்ட அதே நிறுவனத்துல 25% திறமையற்றவர்கள். அப்ப எக்ஸ் இன்டு 25% திறமையற்றவர்கள். அதுல 80% தற்காலிகமானவர்கள். அப்ப எக்ஸ் இன்டு 25% ஆஃப் 80ங்கிறது தற்காலிகம். அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு 126 வரணும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னு வருதுன்னா 360 வருது. அப்ப மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை 360. ஓகேங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6. 10 பொருட்களின் வாங்கும் விலை 7 பொருட்களின் விற்கும் விலைக்கு சமம் அப்படின்றாங்க. இத இந்த மாதிரியும் வச்சு போடலாம். இல்ல நான் நார்மல் கால்குலேஷன் கொண்டு போறேன்னா போய்க்கோங்க. நான் இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். என்னன்னா 10 பொருட்களுடைய காஸ்ட் பிரைஸ்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்ட்டாங்க? 7 பொருட்களுடைய செல்லிங் பிரைஸ்க்கு ஈக்குவல்ட்டாங்க. காஸ்ட் பிரைஸ் உடைய நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்டும் இப்ப 10 பொருள் 10 வாங்குறீங்க. அதுல 7 விற்கும் போதே உங்களுக்கு அதே அமௌண்ட் கிடைச்சிச்சுன்னா அது ப்ராஃபிட் தானே. 10 எலுமிச்சம்பழம் வாங்குறீங்க 10 ரூபாய்க்கு. ஆனா ஒவ்வொரு எலுமிச்சம்பழமும் இப்ப இப்படி கூட எடுத்துக்கோங்க. 10 எலுமிச்சம்பழம் வாங்குறீங்க. ஒவ்வொரு எலுமிச்சம்பழமும் வந்து 1 ரூபாய். அப்ப 10க்கு எவ்வளவு? 10 ரூபாய். அதே 7க்கு எவ்வளவு? 7 ரூபாய் தான். அப்ப 7 ரூபாய்க்கு வாங்கி அதே 10 ரூபாய்க்கு வித்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட் தானே. கரெக்டா? சோ அப்ப இது ப்ராஃபிட் தான். அப்ப இத ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் போடணும். அப்ப ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு எவ்வளவு டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும்? 10 7 டிஃபரன்ஸ் 3 டிவைடட் பை செல்லிங் பிரைஸ் குவான்டிட்டி எவ்வளவு? 7 இன்ட்டு 100ன்னு போட்டீங்கன்னா முடிஞ்சு. ஓகேங்களா? சோ அப்ப 300 by 7. 4 28 மீதி 2 2 14 மீதி 6 by 7 அவ்வளவுதான். அப்ப 42 6/7% லாபம். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ கிளாஸஸ்ல
செப்பரேட்டாவே கொடுத்துருக்கோம் இந்த டைப் எப்படி ப்ரொசீட் பண்ணுங்கிறத. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இல்ல எனக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் இன்னொரு மெத்தட் சொல்றேன். இது வந்து ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு வந்து அதுவும் ஈஸி தான். பட் ஆனா அது 2-3 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகும். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்ல. இப்போ இந்த ஒரு லைனுக்கான மீனிங்க நீங்க டீகோட் பண்ணுங்க. எப்படி டீகோட் பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு பொருளையும் நான் ₹1 கொடுத்து வாங்குறேன். ஓகேவா? சோ அப்ப 10 பொருளுக்கு எனக்கு எவ்வளவு வருது அப்படின்னா ₹10 வருது. ஓகேங்களா? அப்ப 7 பொருள நான் எவ்வளவுக்கு வாங்கியிருப்பேன்? காஸ்ட் பிரைஸ் மட்டும் தான் நான் கால்குலேட் பண்றேன். ஓகேங்களா? நான் வாங்கின விலையை மட்டும் தான் சொல்றேன். அப்ப 7 பொருள எவ்வளவுன்னு வாங்கியிருப்பேன்? ₹7க்கு வாங்கியிருப்பேன். அப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா 10 பொருட்களுடைய வாங்கிய விலை ₹10. அந்த ₹10 7 பொருள்ல விக்கும் போதே எனக்கு கிடைச்சிருச்சுட்டாங்க. அப்ப 7 பொருளோடைய விலை எவ்வளோ? செல்லிங் பிரைஸ் எவ்வளோனா ₹10ன்ட்டாங்க. ஓகேங்களா? 7 பொருளுக்கு ₹7 காஸ்ட் பிரைஸ் ₹7. அதே 7 பொருளுக்கு செல்லிங் பிரைஸ் எவ்வளோனா ₹10. அப்ப ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்குது? ₹3 கிடைக்குதா? இப்போ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வேணும்னா என்ன பண்ணும்? 3 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 7 இன்டு 100ன்னு போடுவீங்களா? கரெக்டா? ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100ன்னு போடுவீங்க. ஸோ அப்போ 3/7 இன்டு 100ன்னு போடுவீங்க. அதே 300/7 தான். 300/7னா 40 to 6/7 பெர்சன்டேஜ் தான். ஓகேங்களா? இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டாலும் ஓகே. இல்ல இதெல்லாம் எனக்கு வேணாம். காஸ்ட் பிரைஸ் குவான்டிட்டியை விட செல்லிங் பிரைஸ் குவான்டிட்டி கம்மியா இருந்தாலே இது ப்ராஃபிட் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்ப ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் டிவைடட் பை செல்லிங் பிரைஸ் குவான்டிட்டி. இது வந்து பிரைஸ் ஓரியன்ட் கால்குலேஷன். நான் முன்னாடி போட்டது குவான்டிட்டி ஓரியன்ட் கால்குலேஷன். அங்க வந்து நான் எத்தனை பொருள்னு தான் கன்சிடர் பண்ணுவேன். ஆனா இங்க எவ்வளவு பிரைஸ்னு கன்சிடர் பண்ணுவேன். ஓகேங்களா? பிரைஸ் ஓரியன்ட் போட்டீங்கன்னா கீழே காஸ்ட் பிரைஸ் போடணும். ஆனா குவான்டிட்டி ஓரியன்ட் போட்டீங்கன்னா செல்லிங் பிரைஸ் குவான்டிட்டி போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. 12% மற்றும் 5% தொடர்ச்சியான தள்ளுபடிகளுக்கு பின் ஒரு பொருள் ₹209 விற்கப்பட்டதெனில் அதன் அசல் விலை என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொருளுடைய அசல் விலை எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 12% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். டிஸ்கவுண்ட்னாவே 100 மைனஸ்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப 100ல 12 போச்சுன்னா எவ்வளோ? 88%க்கு நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு 12% தள்ளுபடி கொடுத்துட்டு அந்த பொருளை எவ்வளவுக்கு விற்கிறேன் அப்படின்னா 88%க்கு விற்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இப்பயும் அந்த கஸ்டமர் ஒத்துக்கல. மறுபடியும் எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுங்கறாங்க. அப்போ இந்த பிரைஸ்ல இருந்து, அதாவது இந்த 88% இருந்துச்சுல, இந்த பிரைஸ்ல இருந்து மறுபடியும் ஒரு 5% டிஸ்கவுண்ட். மறுபடியும் 100 மைனஸ் தான் போடணுமே தவிர 88ல 5 மைனஸ் பண்ணக்கூடாதீங்க. அது எப்பவுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு கால்குலேஷனுக்கு அப்புறம் பெர்சன்டேஜ்ல என்ன ஆகும்னா எகைன் 100ல இருந்து தான் கன்சிடர் ஆகுமே தவிர முன்னாடி இருந்ததுல இருந்து கன்சிடர் ஆகாது. ஓகேவா? சோ அப்ப மறுபடியும் ஒரு 5% டிஸ்கவுண்ட் அப்படின்னா எவ்வளவு கொடுப்போம்? 95%க்கு கொடுப்போமா? சோ அப்ப 95%க்கு நான் விக்கிறேன். ஓகேவா? சோ அப்ப x into 88% of 95%ங்கிறது நான் விக்கிற கடைசி ஃபைனல் அமௌண்ட். அதான் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க அவங்களே. ₹209 கொடுத்துட்டாங்க. சோ இப்ப சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா அந்த பொருளுடைய அசல் விலை என்னன்னு கிடைச்சிடும். சோ 19 25 5 20 22 88. ஓகேங்களா? சோ அடுத்தது இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்றதுனால பண்ணிக்கோங்க. இல்ல அப்படியே வச்சுக்கறனால வச்சுக்கோங்க. இப்ப வந்து நான் எக்ஸ மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறேன். 209 இன்ட்டு இங்க இருக்கிற 5 இந்த 100 எல்லாமே இங்க மல்டிபிள் ஆயிடும். இன்ட்டு 500 டிவைடட் பை இங்க 22 இருக்கு அது கீழே வந்துரும். இந்த 19 கீழே வந்துரும். சோ இங்க 11ஆல டிவைட் பண்ணுங்க. 2 11 22. இங்க 1 11 11 மீதி 9 9 11 19 19 கேன்சல். 1 2 2 50 2 100 5 5 25 அப்ப ₹250. அந்த பொருளை வந்து ஃபர்ஸ்ட் ₹250 வச்சிருக்காங்க. அதுல ஒரு 12% அதுக்கப்புறம் ஒரு 5% டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது ஃபைனலா அதோடைய செல்லிங் பிரைஸ் எவ்வளவுனா ₹209. அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பெட்டியை ₹75 வாங்கி 8% லாபத்தில் விற்றால் அதன் விற்பனை விலை என்னன்னு கேக்குறாங்க. சோ ₹75 வாங்குறேன். இது மேல ஒரு 8% கால்குலேட் பண்ணி நான் வந்து கொடுக்குறேன். அவ்வளவுதான். சோ 8% அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிங்க. இதுதான் லாபம். சோ அப்ப லாபம் மட்டும் எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. ₹75 8%. 3 25 4 25 ஒரு நாள் 4 2 நாள் 8 அப்ப 3 2 6. சோ அப்ப லாபம் எனக்கு எவ்வளவு வேணும்னா ₹6 வேணும். ₹75 வாங்கி ₹6 லாபம் வச்சு வித்தனா நான் எவ்வளவுக்கு விக்கணும்? ₹81 விக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. ஒரு தாயின் இன்றைய வயது அவர் மகளின் வயதின் 3 மடங்கு அப்படின்னுட்டாங்க. அப்ப தாய், மதர், டாட்டர். ஓகேங்களா? சோ இப்ப டாட்டர் மாதிரி 3 மடங்கு அப்படின்னுட்டாங்க. அப்ப டாட்டர் 1னா மகள் வந்து 3. ஓகே சாரி மதர் வந்து 3. அடுத்தது 12 வருடங்களுக்கு பிறகு இது வந்து பிரசன்ட்ல இங்க இருந்து ஒரு 12 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் இதே தாயின் வயது மகளின் வயதை போல் 2 மடங்கு தான் இருக்கான். 12 வருஷத்துக்கு அப்புறம் டாட்டர் வந்து 1 மடங்கு இருந்தாங்க அப்படின்னா
மதர் வந்து 2 மடங்கு இருப்பாங்களாம். சோ இந்த இதுல இருக்காங்க அப்படிங்கும்போது, மகளுடைய இன்றைய வயது என்ன? இப்ப பிரசன்ட்ல அவங்களுடைய வயசு என்னன்னு கேட்கறாங்க. சோ இந்த மாரி 2 ரேஷியோ குடுத்து 2 ரேஷியோக்கு நடுவுல இருக்கக்கூடிய கேப் மட்டும் குடுத்துட்டாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா போடலாம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதுக்கு மட்டும் எக்ஸ் போட்டுக்கோங்க. சோ இப்ப இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கிராஸா மல்டிபிள் பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த எக்ஸுக்கு நியூமரேட்டர்ல ஒரு வேல்யூ போடணும், டினாமினேட்டர்ல ஒரு வேல்யூ போடணும். இப்ப டினாமினேட்டர்ல எப்படி போடணும்னா, இத கிராஸா மல்டிபிள் பண்ணுங்க. 3 இன்டு 1 எவ்வளோ? 3 தான். 2 இன்டு 1 எவ்வளோ? 2 தான். இப்ப 2 வேல்யூ கிடைச்சிருக்குல்ல 3, 2ன்னு. இதோட டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. பெரிய எண்ல இருந்து சின்ன எண்ணுக்கு கழிங்க. எவ்வளோ? 1. அந்த 1 கொண்டு வந்து இந்த எக்ஸுக்கு கீழ போட்டுருங்க. ஓகேங்களா? இதான் டினாமினேட்டர்ல போட வேண்டிய ப்ரொசீஜர். 2யும் கிராஸா மல்டிபிள் பண்ணுங்க. அந்த 2 வேல்யூக்கான டிஃபரன்ஸை இந்த எக்ஸோட டினாமினேட்டர்ல போட்டுருங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸ் போட்ட ரேஷியோவை பார்க்கக்கூடாது. 2வதா ஒரு ரேஷியோ இருக்குல்ல கீழ. அந்த ரேஷியோக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. இது 2, இது 1. 2க்கும் 1க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? 1 தான். வித்தியாசம் 1 தான். அந்த 1ஓட இந்த இடத்துல சைடுல எவ்வளவு கேப் குடுக்குறாங்களோ, இந்த ரேஷியோல இருந்து இதுக்கு எவ்வளவு கேப்போ அத மல்டிபிள் பண்ணுங்க. 1 இன்டு 12 எவ்வளவு? 12. அந்த வேல்யூ கொண்டு வந்து மேல போட்டுருங்க. அவ்வளவுதான். சோ இப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவுன்னு கிடைச்சிருச்சுன்னா 12ன்னு கிடைச்சிருச்சு. சோ பிரசன்ட்ல டாட்டரோட வயசு 1x. அப்போ 1x ஈக்குவல் டு என்னதான்? 12 தான். அவ்வளவுதான் முடிஞ்சு ஆன்சர். இதுவே மதரோட வயசு கேக்குறாங்கன்னா, மதருக்கு பிரசன்ட்ல எத்தனை வயசு? 3x. அப்ப 3 இன்டு எக்ஸ்னு போடுவோம். 3 இன்டு 12ன்னு போட்டீங்கன்னா 36 வயசு. யாருக்கு? அம்மாவுக்கு. ஆனா அவங்க கேட்டிருக்கிறது மகளோட வயசு தான். மகளுக்கு இப்ப 12 வயசு. இவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு தாய் மற்றும் மகளின் கூட்டுத்தொகை வயது 56. இங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அல்லது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம். அப்படி பண்ணலன்னா அது பிரசன்ட்ல அப்படின்னு அர்த்தம். சோ அப்போ ஒரு மதர் இருக்காங்க, ஒரு டாட்டர் இருக்காங்க. பிரசன்ட்ல மதரையும் டாட்டரையும் ஆட் பண்ணா அவங்களுடைய வயதுடைய கூடுதல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 56. அதாவது இவங்க 2 பேரோட வயசையும் ஆட் பண்ணா எனக்கு 56 கிடைக்கும். 4 வருடங்களுக்கு பின், அதாவது பிரசன்ட்ல இருந்து ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா தாயின் வயது மகளின் வயதை போன்று 3 மடங்கு இருக்கும். அதாவது மகளுக்கு ஒரு மடங்கு இருக்குன்னா தாய்க்கு அந்த மாதிரி 3 மடங்கு இருக்கும் அப்படின்ட்டாங்க. அதாவது மகளுக்கு 1x தாய்க்கு வந்து 3 மடங்கு 3x இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? எனில் தாயின் தற்போதைய வயது கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு ரேஷியோ கொடுத்திருக்காங்க அண்ட் சம் ஆஃப் தேர் ஏஜஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த ரேஷியோ எங்க இருக்கோ அதுக்கு சம் ஆஃப் தேர் ஏஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ மதருக்கும் பிரசன்ட்ல மதரையும் டாக்டரையும் ஆட் பண்ணா 56. அதுவே 4 வருஷத்துக்கு அப்புறம் மதருக்கு ஒரு 4 வயசு ஆட் ஆயிருந்திருக்குமா? டாக்டருக்கு ஒரு 4 வயசு ஆட் ஆயிருந்திருக்குமா? அப்ப மொத்தமா 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பிரசன்ட் டோட்டல்ல இருந்து ஒரு 8 வருஷம் ஆட் ஆன் ஆயிருந்திருக்குமா? புரியுதா நான் சொல்றது? இங்க இருந்து இந்த ரேஷியோக்கு வரதுக்கு 4 வருஷம். இவளுக்கு ஒரு 4 வயசு, இவளுக்கு ஒரு 4 வயசு. மொத்தம் 8 வயசு கூடி இருக்கும். பிரசன்ட்ல இருந்து அந்த டோட்டல்ல 8 வயசு கூடி இருக்கும். அப்ப 56ஓட ஒரு 8 கூட்டினா எவ்வளவு? 64. சோ அப்ப 4 வருஷத்துக்கு அப்புறம் சம் ஆஃப் தர் ஏஜ் அப்படிங்கிறது என்னன்னா 64. ஓகேங்களா? சோ அப்ப மதர் பிளஸ் டாட்டர் ஈக்குவல் டு 64 இயர்ஸ். மதரோட வயசு என்ன? 3x 4 வருஷத்துக்கு அப்புறம். டாட்டரோட வயசு என்ன? 1x which is equal to 64. அப்ப 4x equal to 64. x is equal 64 by 4. 4 நாள் 4, 16 நாள் 64. அப்போ என்ன வருது? x is equals 16 கிடைச்சிச்சா? இப்ப x 16னா டாக்டருக்கு இப்ப 4 வருஷத்துக்கு அப்புறம், ஏன்னா ரேஷியோ எங்க இருக்கு? 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் இருக்கு. இப்ப 16 வயசு. அதே அவங்க அம்மாவுக்கு எத்தனை வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3, 16, 48. ஓகேங்களா? சோ அப்ப 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ரேஷியோ. அப்ப 4 வருஷத்துக்கு அப்புறம் பொண்ணுக்கு 16 வயசு, அம்மாக்கு 48 வயசு. ஆனா அவங்க கேக்குறது தாயோடைய தற்போதைய வயது என்னன்னு கேக்குறாங்க. தற்போதைய வயது அப்படின்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு 48 வயசு, இப்போ உங்களுக்கு எத்தனை வயசா இருக்கும்? 44 வயசா இருக்கும். கரெக்டா? ஏன்னா அப்பதான் 4 வருஷத்துக்கு அப்புறம் 48ன்னு சொல்லுவீங்க. அப்ப பிரசன்ட்ல 44 இயர்ஸ் அவங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். இது வந்து சிம்பிளான கொஸ்டின். A is to B கொடுத்துட்டாங்க. 2 is to 5 எனில் 2A plus 3B is to 7A plus 5B என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இதுல A is to B என்னன்னு கொடுத்துட்டாங்க? 2 is to 5 கொடுத்துட்டாங்களா? சோ அப்ப A ஓட வேல்யூ 2x னா B ஓட வேல்யூ 5x. இந்த x போட்டே எடுங்க. ஏன்னா டைரக்டா ஒரு சில டைம் நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா 2, 5 எடுத்துக்கோங்கன்னு நாங்க சொல்றோம். அதுக்கான ரீசன் என்னன்னா கடைசியில இந்த கொஸ்டின்ல கேன்சல் ஆயிடும். ஆனா ஒரு சில கொஸ்டின்ல கேன்சல் ஆகாது. அது பின்னாடி வரும் பாருங்க. அந்த கொஸ்டின் போகும்போது வெறும் வேல்யூ போட்டு என்னடா கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நின்றுறீங்க. சோ அதனால எப்பவுமே ரேஷியோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா
ஏவோட வேல்யூ அப்படிங்கிறது 2:5ங்கிறது ரேஷியோனா ஏவோட வேல்யூ 2x, பியோட வேல்யூ 5xன்னு எடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏவோட வேல்யூ 2xனா இங்க 2a இருக்கு. அப்ப 2aனா 2 into 2x எவ்வளோ 4x பிளஸ் 3bன்ட்டாங்க. பியோட வேல்யூ என்னது 5x. அப்ப 3 into 5x எவ்வளோ 15x. ஓகேவா? அடுத்தது ஈஸ்ட் 7aன்ட்டாங்க. 7 into 2x எவ்வளோ 14x பிளஸ் 5 into b 5 into 5x b யோட வேல்யூ 5x. அப்ப 5 into 5 எவ்வளோ 25x. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆட் பண்ணுங்க 15 பிளஸ் ஒரு 4 எவ்வளோ 19x ஈஸ்ட். அடுத்தது 14 பிளஸ் ஒரு 25 எவ்வளோ 35 39 39x. ஸோ எனக்கு ரேஷியோ தானே, ரேஷியோவில் நம்ம என்ன பண்ணலாம், காமனா ஒரு வேல்யூ இருக்குன்னா அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப இங்க இருக்க எக்ஸ் இங்க இருக்க எக்ஸையும் கேன்சல் பண்ணிட்டு 9:39ங்கிறதா என்னுடைய ரேஷியோன்னு என்னால சொல்லிட முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன 19:39 புரிஞ்சா? ஸோ இதனாலதான் ஒரு சில டைம் நாங்க என்ன சொல்லுவோம்னா 2-5னே எடுத்துக்கோங்க தப்பா ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான காரணம் இந்த எக்ஸை நீங்க கன்சிடர் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் ஃபைனலா கேன்சல் ஆயிடும். ஆனா எப்பவுமே இந்த எக்ஸ் போட்டு தான் நீங்க எடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு எக்ஸ் போடாம நீங்க எடுத்தீங்கன்னா ஆன்சரே வராது. ஓகேங்களா? இப்ப அடுத்த கொஸ்டின் என்னன்னா A:B:C என்னன்னு கொடுத்துட்டாங்க 2:3:4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னன்னா 2x, பியோட வேல்யூ என்னன்னா 3x, சியோட வேல்யூ என்னன்னா 4x. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா 2a minus 3b plus 4c equal to 33ன்னு கொடுத்துட்டாங்க. சியோட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. எடுத்தோன்னு 4ன்னு போட்டுறாதீங்க, தப்பு. அந்த ஆப்ஷனே நம்மளுக்கு இல்ல பாருங்க. நீங்க டைரக்டா 2, 3, 4ன்னு எடுத்தீங்கன்னா சியோட வேல்யூ 4ன்னு தானே எடுப்பீங்க. அப்படி எடுக்கிறதுக்கு இங்க 4 ஆப்ஷனே இல்லையே. கரெக்டா? சோ அதனாலதான் இந்த 4ங்கிறது இந்த ரேஷியோல இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. ஓகேங்களா? ஏ 2 மடங்கு இருக்குன்னா சி 4 மடங்கு இருக்கும், பி 3 மடங்கு இருக்கும். அப்படிங்கறதா இந்த ரேஷியோக்கான மீனிங்கே தவிர எக்ஸாக்டா 2 வேல்யூ 3 வேல்யூ 4 வேல்யூல கிடையாது. ஓகேவா? சோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2aன்ட்டாங்க. அப்ப 2 into a ஓட வேல்யூ என்னது 2x. அப்ப 2 into 2x எவ்வளோ 4x மைனஸ் 3 into 3x. ஏன்னா b யோட வேல்யூ எவ்வளோ 3x. அப்ப 3 into 3x எவ்வளோ 9x பிளஸ் 4 into c. c யோட வேல்யூ எவ்வளோ 4x. அப்ப 4 into 4x எவ்வளோ 16x which is equal to 33. 16x 4x ஆட் பண்ணா எவ்வளோ 20x minus 9x equal to 33. அப்ப 20xல 9x போச்சுன்னா எவ்வளோ 11x equal to 33. அப்ப x is equals 33/11. 4 11 11 3 11s are 33. அப்ப x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க 3ன்னு கண்டுபிடிச்சாச்சா? அப்ப x 3னா எனக்கு யாரோட மதிப்பு கால்குலேட் பண்ண சொல்றாங்க, c யோட வேல்யூ தானே கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப c யோட வேல்யூ எவ்வளோ 4x. இப்ப 4 into x ஓட வேல்யூ எவ்வளவு 3. இப்ப 4 12 அவ்வளவுதான். சோ இப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 12. புரியுதுங்களா? இதனாலதான் உங்களை இந்த எக்ஸ்போர்ட் எடுங்க அப்படின்னு சொல்றோம். எக்ஸாக்ட் வேல்யூ கேட்கும் போது இந்த மாதிரி போட்டாதான் ஆன்சர் கிடைக்கும். டைரக்டா நீங்க ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 4 நீங்கன்னா அது தப்பாய் போயிடும். அது இது மீனிங் கிடையாது. ஓகேங்களா? இந்த ப்ரொபோர்ஷன்ல இருக்குன்னு மீனிங். நெக்ஸ்ட் பாருங்க 5 மாம்பழங்கள் மற்றும் 4 ஆரஞ்சுகளின் விலை 3 மாம்பழங்கள் மற்றும் 7 ஆரஞ்சுகளின் விலைக்கு சமம் அப்படின்ட்டாங்க. அதாவது 5 mangoes plus 4 orange is equal to 3 mangoes plus 7 orange அப்படின்னா ஒரு மாம்பழம் ஒரு ஆரஞ்சோடைய விலை என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப மேங்கோ 1 mango is to 1 ஆரஞ்சோட இது என்னன்னு கேக்குறாங்க. சோ அப்ப மேங்கோ இஸ்ட் ஆரஞ்சு, அதாவது ஏ இஸ்ட் பிங்கிறது எப்படி எழுதலாம், ஏ பை பின்னு எழுதலாமா? அதேதான். அப்ப மேங்கோ இஸ்ட் ஆரஞ்சுங்கிறது எப்படி எழுதலாம், மேங்கோ பை ஆரஞ்சுன்னு எழுதலாம். சோ அப்ப இதோட வேல்யூ என்னன்னு தான் கேக்குறாங்க. அந்த ஃபார்மேட்டுக்கு இங்க கொண்டு வரணும். அப்போ மேங்கோஸ் எல்லாம் ஒரு சைட் கொண்டு வாங்க, ஆரஞ்சு எல்லாம் ஒரு சைட் கொண்டு போங்க. இப்ப 5 மேங்கோஸ்ல இருந்து 3 மேங்கோஸ் மைனஸ் ஆகும், ஏன்னா இங்க பிளஸ்ல இருக்கு. அதே 7 ஆரஞ்சுல இருந்து 4 ஆரஞ்சு வந்து என்ன ஆகுது மைனஸ் ஆகும் பிளஸ் ஆகாது, ஏன்னா இங்க +4 ஓன்னு இருக்கா. அப்ப -4 ஓ. அப்ப 2 மேங்கோ ஈக்குவல் டு 3 ஆரஞ்சுன்னு கிடைக்குதா? எனக்கு தேவை மேங்கோ பை ஆரஞ்சு. அப்ப இந்த ஆரஞ்சுங்கிறது கீழே வந்துடும். மேங்கோ பை ஆரஞ்சு ஈக்குவல் டு 3 இங்க ஆல்ரெடி இருக்கு, 3 into ஆரஞ்சு. இந்த 2 இங்க மல்டிபிள் இருக்கிறது கீழே வந்துடும், 3/2ன்னு வந்துருச்சா? அப்ப 3/2ங்கிறது எதுக்கு ஈக்குவல் 3:2க்கு ஈக்குவல். அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் என்னது ஆப்ஷன் பி. புரிஞ்சுங்களா? ஜஸ்ட் சிம்பிளான ஒரு இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 2 எண்கள் ஏபின்னு 2 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஏபியோட 2 எண்களுடைய விகிதம் ஸ்டார்டிங்ல என்னவா இருக்குன்னா 3:5ன்னு இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் எண் 3x தான், ரெண்டாவது எண் வந்து 5xன்னு இருக்கு. ஒவ்வொன்றுடனும்
நான் 9ஐ கழித்தால் இதுல இருந்து ஒரு 9 மைனஸ் பண்றாங்க. இந்த 5xல இருந்து ஒரு 9 மைனஸ் பண்றாங்க. மைனஸ் பண்ணும்போது இதோடைய விகிதம் என்ன ஆயிடுது அப்படின்னா 12:23 மாறிடுதான். அப்படின்னா இந்த பெரிய எண் எதுன்னு கேக்குறாங்க. ஏங்கிறது 3x, பிங்கிறது தான் 5x. அப்ப பிங்கிறது என்னன்னு கேக்குறாங்க. இவ்வளவுதான் கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோல இருந்து இங்க வரணும்னா 9 கழிக்கணும். இங்க இருந்து இங்க வரணும்னா 9 கழிக்கணும். அவ்வளவுதானே? சோ இப்ப சேம் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்க முன்னாடி அந்த டாட்டருக்கும் மதருக்கும் ஒரு ஷார்ட்கட் போட்டோம்ல, இந்த ஷார்ட்கட் இதையே நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் இருக்க ரேஷியோக்கு மட்டும்தான் எக்ஸ் போடணும். இப்ப அந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டினாமினேட்டர்ல என்ன போடணும் அப்படின்னா கிராஸா மல்டிபிள் பண்ணணும். 3 × 23 என்ன 69. அதே 12 × 5 எவ்வளோ 60. சோ இந்த ரெண்டு வேல்யூக்கான டிஃபரன்ஸ் என்னவோ அதை தான் எடுத்துக்கணும். 69ல இருந்து 60 போச்சுன்னா எவ்வளோ 9. அதுதான் கொண்டு வந்து கீழே போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ரெண்டாவதா இருக்கக்கூடிய ரேஷியோக்கு டிஃபரன்ஸ் எடுக்கணும். இப்ப 23ல 12 போச்சுன்னா எவ்வளோ 11. அந்த வேல்யூவோட சைட்ல எவ்வளவு கேப் கொடுத்துருக்காங்களோ அதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 9. இந்த மைனஸ் பிளஸ் எல்லாம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்ப 99 மேல கொண்டு வந்துருங்க. 9 11 9 99. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னா 11 கிடைச்சிச்சா? எனக்கு தேவை எதோடது பியோட வேல்யூ. ஏன்னா பி தான் பெரிய எண். இப்ப 5x கேக்குறாங்க. அப்ப 5 × 11 எவ்வளோ 55. இதுவே ஏ கேட்டிருந்தாங்க அப்படின்னா 33. ஆனா பெரிய எண் எதுன்னு தான் கேக்குறாங்க. அப்ப 55ங்கிறது தான் இதற்கான விடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. இந்த கொஸ்டின் நம்பர் 15 பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மூன்றாவது விகிதாச்சாரம் என்னன்னு கேக்குறாங்க. எப்பவுமே நான்காவது விகிதாச்சாரம்னு கேட்பாங்க. ஆனா இது வந்து மூன்றாவது விகிதாச்சாரம் கேக்குறாங்க. சோ மூன்றாவது விகிதாச்சாரம்னா ஏபிசின்னு 3 நம்பர்ஸ் இருக்கு. சோ இதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்கு. என்னன்னா b² = AC அப்படிங்கறதான். இதுவே 4 விகிதாச்சாரங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான்காவதுன்னா ABCD 4 வேல்யூ இருக்கும். அப்ப AD = BCன்னு போடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து 4 இதுக்கு தான் இந்த இது. ஆனா மூன்றாவது விகிதாச்சாரம் கேட்டாங்கன்னா 3 நம்பர் தான். ABCன்னு 3 இருக்கு. இதுக்கான இது என்னன்னா b² = ACங்கிறது. இது வந்து உங்களுக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல கிளியரா விகிதாச்சார பகுதியில எடுத்திருக்கேன். சோ அதை செக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூவை ஏன்னு எடுத்துக்கணும். அப்ப ஏவோட வேல்யூ எவ்வளவுனா 25. செகண்ட் இருக்க வேல்யூவை பின்னு எடுத்துக்கணும். அது 30. இந்த மூன்றாவது விகிதாச்சாரம்ங்கிறது என்னன்னா சி. ஓகேங்களா? அது அன்னோன். அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப b²ன்ட்டாங்க. b²னா 30² = ஏவோட வேல்யூ என்ன 25 × சி. 30² எப்படி எழுதலாம்? 30 × 13 எழுதலாமா? சோ அப்படியே எழுதிக்கோங்க. அப்போ இந்த 25 மல்டிபிள் இருக்க இந்த சைடு வருமோ டிவைட்ல வருமா? அப்ப 30 × 30 / 25 = சி. 5 25 6 30. 4 5 6 30. 6 என்னது 36. இப்ப C யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு 36. அப்ப மூன்றாவது விகிதாச்சாரம் எவ்வளவுனா 36. ஓகேங்களா? 3 விகிதாச்சாரம்னா இந்த ஃபார்முலா b² = AC. ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் A, ரெண்டாவது இருக்க நம்பர் B, மூணாவது நம்பர் வந்து C. அதுவே 4 விகிதாச்சாரம்னா 3 நம்பர் கொடுத்துருவாங்க. A, B, C கொடுத்துட்டு D என்னன்னு கேட்பாங்க. சோ அது வந்துச்சு அப்படின்னா AD = BCன்னு போடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 16th கொஸ்டின். 16 ஆண்கள் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பர். 12 ஆண்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து ஒரு பேசிக்கான செகண்ட் டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின். ஓகேங்களா? உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்ல 2 டைப் நடத்திருப்போம். ஒன்னு சிங்கிள் பர்சன் வர மாதிரி வருது, இன்னொன்னு குரூப்பா வருது. இது வந்து குரூப்ல வருது. குரூப்பா வந்தா உங்களுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்னது M1 D1 H1 / W1 which is equal to M2 D2 H2 / W2. இதுல இங்க மென் கொடுத்திருக்காங்க, டேஸ் கொடுத்திருக்காங்க. வேற எதுவும் ஹவர்ஸ் பத்தி கொடுக்கல, ஒர்க் பத்தி கொடுக்கல. அதனால MD மட்டும் தான் எடுப்போம். அப்ப M1 D1 = M2 D2 அவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க 16 மென் இன்ட் அவங்களுக்கு எத்தனை நாள் ஆகுது 24 நாள் which is equal to அடுத்தது எத்தனை பேர் இருக்காங்க செகண்ட் குரூப்ல 12 பேர். அப்ப 12 பேர் இருந்தாங்கன்னா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க இவ்வளவுதான். சோ ஒரு 12 12 2 12 24. இந்த 12 இங்க வந்துச்சுன்னா டிவைட்ல தான் வரும். அது அப்படி கொண்டு வந்து கேன்சல் பண்றதுக்கு டைரக்டா இங்கே பண்ணிக்கலாம். இப்ப 16 × 2 எவ்வளவு 32. சோ ஆன்சர் என்ன அப்படின்னா 32 டேஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் இதே மாதிரிதான். ஆனா இதுல வந்து என்னன்னா மென் கொடுத்திருக்காங்க, ஹவர்ஸ் கொடுத்திருக்காங்க, டேஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப மூணையுமே நம்ம எடுத்துக்கணும். 12 ஆண்கள் நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 10 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை நாளொன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்து 8 நாட்களில் செய்து முடிக்க எத்தனை ஆண்கள் தேவைப்படும் அப்படின்றாங்க. சோ மென் இருக்கு, ஹவர்ஸ் இருக்கு, டேஸ் இருக்கு. அப்ப M1 D1 H1 which is equal to M2 D2 H2ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்க 12 பேர். அவங்களுக்கு எத்தனை நாள் ஆகுது 10 நாள் ஆகுது. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்யறாங்க 8 மணி நேரம்
which is equal to ரெண்டாவது குரூப்ல எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கறதா உங்களோட கொஸ்டின். அப்ப M2 unknown இன்ட்டு எத்தனை நாள்ல வேலை முடிக்கணுங்க, 8 நாள்ல முடிக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும், ரெண்டாவது குரூப் 15 மணி நேரம், அவ்வளவுதான். அப்ப இங்கேயும் 8 இருக்கு, இங்கேயும் 8 இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க மல்டிபிள் இருக்க வேல்யூ இந்த சைடு வரும்போது டிவைட்ல தான் வரும். சோ அதை நீங்க எழுதி எடுத்துக்கிறனால எடுத்துக்கோங்க. 3 5 15, 2 5 10. ஓகேங்களா? அடுத்தது 1 3 3, 4 3 12. அப்ப 4 × 2 எவ்வளோ? 8. அப்ப எத்தனை மெயின் தேவை அப்படின்னா 8 பேர் இருந்தாங்கன்னா தான் அதை 15 மணி நேரம் வேலை செஞ்சு 8 நாள்ல இந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 18. இந்த கொஸ்டின் நம்பர் 18 கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிக்கணும். இல்ல அப்படின்னா மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. இது வந்து சிங்கிள் கேட்டகரியா இருந்தாலும் இதே எஃபிஷியன்சி மெத்தட்ல கொண்டு போக முடியும். ஓகேங்களா? இப்போ ஒரு வேலையை 24 நாட்கள்ல யார் முடிப்பாங்க அப்படின்னா எக்ஸ் முடிக்கிறார். அதாவது எக்ஸ் மட்டும் அந்த வேலையை தனியா பண்றாருன்னா ஃபுல் ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கே இவருக்கு எத்தனை நாள் தான் ஆகும்னா 24 days தான் ஆகும். ஓகேங்களா? ஆனா என்ன ஆகுதுன்னா அவர் 4 நாட்கள் வேலை செய்த பின்பு ஒய் அவருடன் இணைந்தார். 4 நாள் இவர் வேலை பார்த்ததுக்கு அப்புறமா ஒய்யும் இவரோட சேர்ந்து வேலை பார்க்கிறாரு. சோ இப்படி பார்க்கும்போது மொத்த வேலையும், அதாவது மொத்தமாவே அந்த டோட்டல் ஒர்க்கே எத்தனை நாள்ல முடிஞ்சிருதுன்னா 16 நாள்ல முடிஞ்சிருது அப்படின்றாங்க. 16 நாள்னா ஃபர்ஸ்ட் 4 நாள் எக்ஸ் மட்டும் தான் வேலை பார்த்திருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 4 days வந்து எக்ஸ் மட்டும் தான் பண்ணிருக்காரு. அடுத்த ஒரு 12 நாள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. மொத்தமா 16 நாள்ல முடியுது. சோ இந்த இடத்துலதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? புரியுதா? சோ இங்க முழு வேலையும் 16 நாட்களில் முடிகிறது அப்படின்னா இந்த கேட்டகரி தனி. இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸ் மட்டும் ஒரு 4 நாள் வேலை பாக்குறாரு. ஆனா மொத்த வேலையும் 16 நாள்ல முடிஞ்சிருது. ஏன்னா 4 நாளுக்கு அப்புறம் எக்ஸ் ஒய் சேர்ந்து பாக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் 4 days எக்ஸ் மட்டும் பண்ணிருக்காரு. மீதி 12 நாள் எக்ஸும் ஒய்யும் பண்ணிருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, எக்ஸ் ஒய் 2 பேரும் சேர்ந்து 16 நாள் வேலை பார்த்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படி பார்த்தா அந்த மொத்த வேலையும் முடியறதுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 16 நாள், அதுக்கப்புறம் எக்ஸ் மட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு 4 நாள், 20 நாள் ஆயிப்போயிடும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல கேர்ஃபுல்லா இருங்க. மொத்த ஒர்க்குக்கே 16 நாள் தான். அதுல ஃபர்ஸ்ட் 4 days எக்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா மீதி 12 நாள் தான் எக்ஸும் ஒய்யும் வேலை செஞ்சிருக்காங்க. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா ஒய் மட்டும் அந்த வேலையை செஞ்சிருந்தா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ இத டோட்டல் ஒர்க் கான்செப்ட்ல கொண்டு போனீங்க அப்படின்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸ் மட்டுமே பண்ணா எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாரு, இவர் மட்டும் தனியா பண்ணா 24 நாள்ல முடிச்சிருப்பாரா? சோ அதை அப்படியே மல்டிபிள் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த குரூப்ல மல்டிபிள் பண்ணுவோம்ல, நம்பர் ஆஃப் மெயின்ஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன், அதே கான்செப்ட் தான். அப்ப எக்ஸ் இன்ட்டு 24, அப்ப 24x. இது வந்து ஃபுல் ஒர்க்குக்கு தான். ஓகேங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு அடுத்தது இந்த டோட்டல் ஒர்க் தான் இவங்க இதே ஒர்க் தானே இவங்களும் இந்த செகண்ட் குரூப்பும் பண்றாங்க, செகண்ட் டைம் பண்ணும்போது பண்றாங்க. அப்ப ஈக்குவல். ஓகேங்களா? சோ இதுல என்ன ஆகுதுன்னா 4 days எக்ஸ் ஒர்க் பண்றானா, இப்ப 4x பிளஸ் அதுக்கப்புறம் 12 நாள் வந்து எக்ஸும் பண்ணுது ஒய்யும் பண்ணுது. அப்ப 12 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 24x is equals 4x plus 12 into x 12x plus 12 into y 12y. So இங்க 4x plus 12x என்ன ஆயிடும், 16x ஆயிடுமா? அப்ப 24x is equals 16x plus 12y னு வரும். ஓகேவா? இந்த 16x இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆயிடுமா? அப்ப 24xல minus 16x which is equal to 12y. அப்ப 8x equal to 12y. எனக்கு தேவை x by y ஃபார்மெட்ல எழுதணும். அப்படி எழுதினாதான் xக்கும் yக்குமான எஃபிஷியன்சி ரேஷியோ எனக்கு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? எஃபிஷியன்சி ரேஷியோ ஆஃப் x and y அப்படின்னா x is to yங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப x by y ஃபார்மெட்ல வரணும். இப்ப இந்த x இங்க இருக்கட்டும், இந்த y இங்க கீழே வந்துரும். 12 divided by இந்த 8 இங்க மல்டிபிள் இருக்குது, இங்க கீழே வந்துரும். 2 8 3 12. அப்ப எப்படி வருது, 3/2 வருதா? சோ இப்ப இதுல இருந்து என்ன வருதுன்னா x is to y equal to 3 is to 2 கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? இது எஃபிஷியன்சி ரேஷியோ. இந்த எஃபிஷியன்சி ரேஷியோ வச்சு y-யோட டேஸை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? உங்களுக்கு எஃபிஷியன்சி வச்சு நான் என்ன சொல்லியிருக்கேன், E1 D1 equal to E2 D2. அதேதான். இங்க மென் இருக்கு, இந்த குரூப்பா வந்துச்சுன்னா மென் டி ஹெச்னு எடுக்கணும். ஆனா குரூப்பா வராதப்போ இந்த ஒரு பர்சன் எக்ஸ் ஒய் அப்படின்னு மென்ஷன் பண்ணி வருது அப்படின்னா அப்ப அதை E1 D1 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப எஃபிஷியன்சி ஆஃப் ஏ டைம் டேக்கன் பை ஏ which is equal to ஏ இல்ல எக்ஸா, எஃபிஷியன்சி ஆஃப் எக்ஸ் டைம் டேக்கன் பை எக்ஸ். அடுத்தது எஃபிஷியன்சி ஆஃப் ஒய் டைம் டேக்கன் பை ஒய். ஓகேங்களா? ஏவோட எக்ஸோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 3. எக்ஸ் மட்டும் அந்த ஒர்க் எத்தனை நாள்ல முடிச்சிருவான், 24 நாள். அப்ப 3 × 24 ஈக்குவல் டு எஃபிஷியன்சி ஆஃப் ஒய் எவ்வளோ, 2. இவன் எத்தனை நாள்ல முடிப்பான், இதுதான் உங்களோட கொஸ்டின். ஓகேவா? 4 2 2 12 2 24. 3 × 12 எவ்வளோ, 36. அப்ப
dy ஈக்குவல் டு 36 முடிஞ்சு. இவ்வளவுதான். ஓகேவா? சோ அப்ப எத்தனை நாள்ல முடிச்சிருவாங்க அப்படின்னா 36 நாள்ல y மட்டும் தனியா பண்ணனா முடிச்சிருவோம். y யோட எஃபிஷியன்சி மட்டும் தான் நீங்க போட்டீங்க 2ன்னு. அப்போ y யோட டேஸ் மட்டும் கிடைச்சிரும். ஓகேங்களா? இதுவே ரெண்டு பேரும் சேர்த்து பண்றதுக்கு எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 + 2 என்னது 5ன்னு போடணும். நீங்க 5ன்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கறத கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு நபர் ரூபாய் 400 தொகையை 2 வருடங்களுக்கும் ரூபாய் 550 தொகையை 4 வருடங்களுக்கும் ரூபாய் 1200 தொகையை 6 வருடங்களுக்கும் முதலீடு செய்தார். அவருக்கு மொத்தமாக தனி வட்டி 1020 ரூபாய் கிடைக்குதுன்னா ஆண்டு விகிதம் என்ன? ஆண்டு வட்டி விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 1 பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 2 பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 3 மொத்தமா எல்லாம் சேர்த்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1020 ரூபாய். ஓகேங்களா? புரியுதா? அதாவது இந்த தொகைக்கு கிடைச்ச வட்டி, இந்த தொகைக்கு கிடைச்ச வட்டி, இந்த தொகைக்கு கிடைச்ச வட்டி மூணையும் ஆட் பண்ணா 1020 ரூபாய் வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா என்ன? PNR by 100 தானே. சோ இதைத்தான் நான் இங்க போட போறேன். சோ ஃபர்ஸ்ட் இதோடைய பிரின்சிபல் எவ்வளோ? 400 ரூபா. 400 இன்ட்டு எத்தனை வருஷம்? 2 வருஷம். இன்ட்டு ஆர் தெரியுமா? தெரியாது. டிவைடட் பை 100. ஆனா எல்லாத்துக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒண்ணுதான். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட்ல அமௌண்ட் எவ்வளோ? 550 ரூபா. வருஷம் எத்தனை? 4 வருஷம். ஆனா ஆர் தெரியுமா? தெரியாது. டிவைடட் பை 100 பிளஸ் அடுத்தது மூணாவது இது எவ்வளவு தொகை? 1200 ரூபா. எத்தனை வருஷத்துக்கு? 6 வருஷத்துக்கு. இன்ட்டு 6% which is equal to எவ்வளவு? 3 ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு வரும்? 1020 ரூபா வரும். இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். அடுத்தது இங்க ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 2 5 10 11 5 55. 1 2 2 2 2 4. ஓகேங்களா? அடுத்தது இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போச்சு. இப்ப இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கு மல்டிபிள். அப்ப 4 × 2 என்ன? 8 ஆர் பிளஸ் இங்க 11 இருக்கு, இங்க 2 இருக்கு மல்டிபிள் 22 ஆர் பிளஸ் 12 × 6 12 × 6 எவ்வளோ? 72 ஆர் ஈக்குவல் டு 1020. ஓகேவா? சோ ஆட் பண்ணுங்க. 8 ஆர் பிளஸ் 22 ஆர் எவ்வளோ? 30 ஆர். 30 பிளஸ் ஒரு 72 எவ்வளோ? 102. இப்ப 102 ஆர் ஈக்குவல் டு 1020. இப்ப ஆர் ஈக்குவல் டு 1020 டிவைடட் பை 102. 1 டைம் 10 டைம். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 10%. அவ்வளவுதான். ஓகேங்களா? புரிஞ்சா? மூணுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ணா எனக்கு 1020 வரணும். இப்ப ஃபர்ஸ்ட்க்கு அமௌண்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு 6%. செகண்ட் அமௌண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 6%. தேர்ட் அமௌண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 6%. இந்த மூணுக்குமே வட்டி விகிதம் சேம் தான். ஓகேங்களா? அதனாலதான் இங்க இதை பத்தி மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் கொஸ்டின். 20th கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகை தனி வட்டியுடன் 2.5 வருடங்களில் 1012 ஆகவும் 4 வருடங்களில் 1067.20 பைசாவாகவும் மாறுகிறது. ஆண்டு வட்டி விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. சோ இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை தனி வட்டியோட சேர்த்து 2.5 வருஷத்துல எவ்வளவா மாறுதான்? 1012 மாறுதான். அப்படின்னா அமௌண்ட் தான் கிடைக்குது. ஓகேங்களா? பிரின்சிபல் பிளஸ் 2.5 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் சேர்த்து எவ்வளவு வருது? 1012. அதே செகண்டா வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து 2.5 இயர்ஸ்க்கான அமௌண்ட். அடுத்தது 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த அமௌண்ட் எவ்வளவு வருதுன்னா 1067.20 பைசா. இப்ப பிரின்சிபல் பிளஸ் 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்டோட சேர்த்து அது எவ்வளவு தொகையா மாறுதுன்னா 1067.20 பைசா ஆகுது. சோ அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. எவ்வளவு வரும்? 1067.20 இருந்து 1012 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 55.20 இருக்கிறதா? சோ இந்த 55.20 பைசா 20 ரூபா அப்படி சாரி 55 rupees 20 பைசா அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா இந்த 2.5 வருஷம் இன்ட்ரெஸ்ட விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த 2.5க்கும் இந்த 4 வருஷத்துக்கு நடுவுல எவ்வளவுதான் கேப்? 2.5க்கும் 4க்கும் எவ்வளவு கேப்? 1.5 வருஷம். இப்போ 1.5 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 55.2 பைசா. ஓகேங்களா? சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க 2 பைசா இல்ல 20 பைசா. 55 ரூபா 20 பைசா. இது வந்து 1.5 இயர்ஸ்க்கு. இப்ப நான் பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 1012 ரூபால 2.5 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுல இருந்து மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு பிரின்சிபல் கிடைச்சிருமா? சோ 1.5 இயர்ஸ்க்கு எவ்வளவு கிடைக்குது? 1.5 வருஷத்துக்கு 55.2. ஓகேங்களா? அப்ப 2.5 வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போடுங்க. இல்லைன்னா 1 வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்கும் கூட போட்டுக்கோங்க. இல்ல நான் 2 வருஷத்துக்கே போடுறேன். 2.5 வருஷத்துக்கு
எவ்வளவு கிடைக்கும். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்றேன்னா இதுவும் டெசிமல்ல இருக்கு, இதுவும் டெசிமல்ல இருக்கு, இதுவும் டெசிமல்ல இருக்கு. ஏதாவது ஒரு சைடு மட்டும் வெர்டிகலாவோ அல்லது ஹரிசாண்டலாவோ இன்ட்டு 10 போட்டுக்கலாம். தப்பு கிடையாது. இத 10ஆல மல்டிபிள் பண்றீங்கன்னா இதையும் 10ஆல மல்டிபிள் பண்ணும். ஏன்னா இந்த பாக்ஸ் மெத்தட்ல கேன்சல் அப்படிதானே பண்ணுவோம். சோ அதனால அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இதையும் 10ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன், இதையும் 10ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா இப்படி பண்ணிக்கோங்க, இது ஈஸியா இருக்கும். அதை விட இதையும் 10ஆல மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இது எக்ஸ். ஸோ அப்போ 15 25 இது வந்து 55.2ஆவே இருக்கட்டும். இப்போ இது என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ 3 5 5 25 ஓர் 3 3 இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா ஓர் 3 3 2 இங்க வரும். 8 3 24 மீதி 1 புள்ளி வச்சு 12ன்னு மாறுமா? அப்ப 4 3 12 அப்ப 18.4ன்னு இருக்கா? இது கிராஸா இருக்கனால மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 into 18.4 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 92 வரும். ஓகேங்களா? ஏன்னா 9 2 2 2 ஒரு 0 போடுவோம், அது இங்க கேன்சல் ஆயிடும் டெசிமல். ஸோ அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் என்னன்னா 92. அப்ப 2.5 வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்குதுன்னா 92 ரூபா வட்டி கிடைக்குது. ஓகேங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கோங்க, பிரின்சிபல் பிளஸ் 2.5 years இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 1012. அப்ப பிரின்சிபல் ஈக்குவல் டு 2 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு? 92 ரூபா ஈக்குவல் டு 1012. அப்ப பிரின்சிபல் ஈக்குவல் டு 1012ல ஒரு 92 மைனஸ் பண்ணுங்க. ஸோ 1012ல ஒரு 92 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 920 ரூபா வருமா? அப்ப பிரின்சிபல் ஈக்குவல் டு 920 ரூபா. இப்போ பிரின்சிபல் தெரியுமா? இப்போ அதே மாதிரி 2.5 வருஷத்துக்கு இதுவும் தெரியும்ல, வட்டி எவ்வளவுன்னு தெரியும்ல. சோ இது எல்லாத்தையும் வச்சு இப்ப என்ன கேக்குறாங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப PNR by 100 போடுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. சோ 2.5 வருஷத்துக்கு 2.5 வருஷம் கால்குலேஷன் நான் எடுத்துக்கிறேன். 2.5 வருஷத்துக்கு எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 92 ரூபா, பிரின்சிபல் எவ்வளவுனா 920 ரூபா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2.5 வருஷம், 6%. இவ்வளவுதான். அப்ப இது என்ன ஆகும்? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அடுத்தது இந்த 92க்கு இந்த 92 கேன்சல். இங்க 1 மட்டும் இருக்கும். அப்ப இங்க 10 ஆயிரும். 10 divided by 2.5 equal to R. ஓர் 2 2 4 2 10. அப்ப R equal to 4%. ஆன்சர் என்னன்னா 4%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21. கூட்டு வட்டியில் முதலீடு 12,000 5 வருடங்களில் 2 மடங்கு ஆகிறது. அப்ப 2 டைம்ஸ் ஆகுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 2 மடங்கு ஆக 5 வருஷம் ஆகுது. ஓகேங்களா? அப்ப 20 வருடங்களுக்கு பிறகு அந்த தொகை என்னவாகும்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 20 வருஷத்துக்கு அப்புறம் இது எத்தனை மடங்கு ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த மடங்கு எப்பவுமே எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா 2 டைம்ஸ் ஆக 5 இயர்ஸ் ஆகுதுன்னா 8 டைம்ஸ் ஆக எத்தனை வருஷம் ஆகும் தான் கேட்பாங்க. ஆனா இங்க இயர்ஸ் கொடுத்துட்டு கேக்குறாங்க. சோ அப்ப இங்க வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 பவர்ல தான் இருக்கும், 2 பவர் எக்ஸ்ன்னு தான் இருக்கும். சோ இதையும் மல்டிபிள் பண்ணா இது 20 கிடைக்கும். ஓகேங்களா? அதான் கான்செப்ட். சோ அப்ப எக்ஸோட 5 மல்டிபிள் பண்ணா எனக்கு 20 கிடைக்கணும். அப்ப எக்ஸ் என்னவா இருக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் 20/5ன்னு போட்டா 4 இருக்குமா? அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னா 4. அப்ப 2 பவர் 4ன்னு அர்த்தம். 2 பவர் 4னா என்னது? 2 into 2 into 2 into 2. 2 4 4 2 8 8 2 16. ஓகேங்களா? அப்ப 16 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 20 வருஷம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப 16 டைம்ஸ் ஆகிறதுக்கு 20 இயர்ஸ் ஆகும். அப்ப 20 வருஷத்துல 16 மடங்குனா அந்த தொகை ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்கு? 12,000 இருக்கா? அப்ப 16 மடங்குனா 16 into 12,000 எவ்வளவு வரும்? 192. அப்ப 3 0. அப்ப 1,92,092 ரூபாயா மாறும். அவ்வளவுதான். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கொஸ்டின் எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா நார்மலா எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா 2 டைம்ஸ் ஆக 5 இயர்ஸ் ஆகுதுன்னா 16 மடங்காக எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? இங்க 2 இருக்குன்னா இந்த வேல்யூ 2 பவர் சம்திங்கா மாத்தணும். அப்ப 2 டைம்ஸ் ஆக 5 இயர்ஸ்னா 2 பவர் 4 டைம்ஸ் 16ங்கிறது 2 பவர் 4ன்னு எழுதலாம். இப்ப 2 பவர் 4க்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கும்போது இந்த 4ஐயும் இந்த 5ஐயும் மல்டிபிள் பண்ணி தான் இங்க 20ன்னு போடுவீங்க. அதேதான். ஆனா இங்க எக்ஸ்ன்னு இருக்கு. இங்க எக்ஸ் இன்டு 5 ஈக்குவல் டு 20. நான் அப்படியே ரிவர்ஸ்ல. இப்ப இங்க 4ன்னு வருது. அப்ப 2 பவர் 4ங்கிறது 16 மடங்கு. அப்ப 16 மடங்குனா அந்த தொகை எவ்வளவுனா 1,92,000 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 22வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 5% ஆண்டு வட்டியில் 3 வருடங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி தனி வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம் 122. அப்ப முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 3 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா என்னன்னா P into R squared into 300 plus R divided by
3 வாட்டி 100 மல்டிபிள் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். 3 வருஷம்னா 3 வாட்டி மல்டிபிள் பண்ணிக்கணும். இதுவே 2 வருஷம்னா 2 வாட்டி மல்டிபிள் பண்ணுவாங்க. அந்த இந்த டேர்ம் இருக்காது. வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 122 விச் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளோ தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறீங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 5%. அப்ப 5 × 5 ஆர் ஸ்கொயர்டுக்கு இன்ட்டு 300 பிளஸ் ஆறும் போது 305 டிவைடட் பை 0. ஓகேங்களா? ஸோ இப்போ மல்டிபிள் டிவைட் இங்கேயே பண்ணிக்கிட்டாலும் சரி, இது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து பண்ணிக்கிட்டாலும் சரி, அது உங்களோட விருப்பம் தான். ஓகேவா? நான் இங்கே பண்ணிடுறேன். 20 டைம்ஸ் 1 டைம் 4 டைம் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இங்கே போட்டிங்க அப்படின்னா 61 டைம் 20 டைம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இந்த வேல்யூஸ்லாம் இங்கே மல்டிபிள் ஆகும். 122 இன்ட்டு 4 இன்ட்டு 20 இன்ட்டு 100 டிவைடட் பை இங்கே என்ன இருக்கு? 61 மட்டும்தான் இருக்கு. அப்போ 61 ஈக்குவல் டு பி. ஒரு 61 61 261 122. ஓகேங்களா? ஸோ அடுத்தது மீதி இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ பி ஈக்குவல் டு 2 இன்ட்டு 4 இன்ட்டு 20 இன்ட்டு 100. 2 4 8 8 2 16. இப்போ 16 எத்தனை ஜீரோ இருக்கு? 3 ஜீரோ. 16,000 ரூபாய். அவ்வளவுதான். ஸோ இப்போ ஆன்சர் 16,000. புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 23rd. 16 சென்டிமீட்டர் விட்டம். விட்டம்னா டயாமீட்டர்னு அர்த்தம். டயாமீட்டர்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஆரம். ஓகேங்களா? 16 சென்டிமீட்டர் விட்டம் மற்றும் 2 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு திண்ம உருளையை உருக்கி சம அளவுள்ள 12 கோளங்களாக உருவாக்கப்பட்டன எனில் ஒவ்வொரு கோளத்தின் விட்டம் என்னன்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒரு உருளையை உருக்குறீங்க. அப்ப கனளவு உருளையுடைய கனளவும் உருளையை உருக்குறீங்க அப்படின்னா அந்த உருளையுடைய கனளவு எதுக்கு சமம் அப்படின்னா உருவாக்கக்கூடிய கோலங்களுடைய கனளவுக்கு சமம். ஆனா எத்தனை கோலம் உருவாக்குறாங்க? 12. அப்ப 12 இன்ட்டு கோலத்துடைய ஒவ்வொரு கோலத்துடைய கன அளவு. இப்ப 12 கோலத்தோட கன அளவுங்கும் போது 12 இன்ட்டு கோலத்தின் கன அளவு. ஓகேங்களா? சோ உருளைக்கான கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு கோலத்துடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? 4/3 பை ஆர் கியூப். ஓகேங்களா? இதுல கோலத்தோடைய ரேடியஸ் என்னன்னு தெரியாது. ஆனா உருளையோடைய ரேடியஸ் தெரியும். ஓகேங்களா? இங்க கொடுத்துருக்காங்க. உருளையோடைய விட்டம் எவ்வளவு? 16. அப்ப ஆரம் என்னவா இருக்கும்? 8. உருளையோடைய ஹைட் என்ன? 2. ஓகேங்களா? இதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப 22/7 இன்ட்டு 8 இன்ட்டு 8 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 4/3 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் கியூப். ஏன்னா கோலத்துடைய ஆரம் என்னன்னு தெரியாது. இப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா இங்கேயும் 22/7 இருக்கு, இங்கேயும் இருக்கு, கேன்சல் ஆயிடும். அடுத்தது 1 3 3 4 3 12. 1 நாள் 4 2 நாள் 8. 1 நாள் 4 2 நாள் 8. அப்ப 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 என்னது? 2 கியூப். ஓகேங்களா? அப்ப 2 கியூப் ஈக்குவல் டு ஆர் கியூப். அப்ப ஆறுங்கிறது என்னது? 2. ஸோ அப்ப கோலத்துடைய ஆரம் 2. ஆனா அவங்க கேட்கறது கோலத்தின் விட்டம். விட்டம் அப்படின்னா டயாமீட்டர் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஆரம். அப்ப 2 இன்ட்டு 2 4. அப்ப 4 சென்டிமீட்டர் தான் வந்து அந்த கோலத்துடைய விட்டம். ஒரு உருளையை உருக்கிதான் 12 கோலமா செய்றீங்க. அப்ப அந்த உருளையுடைய கனளவும் அந்த 12 கோலங்களுடைய கனளவும் சமமா இருக்கும். அப்ப 12 வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஓகேங்களா? அப்ப வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 12 வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஸோ சால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் டயாமீட்டர் வந்து உங்களுக்கு 4 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 24th கொஸ்டின். இது கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின். பட் ஓகே. ஓகே. ஒரு கூம்புடைய அடிப்பக்க ஆரம் கொடுத்துட்டாங்க. ஒரு கூம்புனா எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? இந்த கூம்புடைய ஆரம் தெரியும். எவ்வளோ? 8. அந்த ஒரு கோலத்தின் அடிப்பக்க ஆரமும் அதே 8 தான். மேலும் 2 திண்மங்களின் கன அளவுகளும் சமம். அதாவது ஒரு கூம்பை உருவாக்கி ஒரு கோலத்தை உருக்கி ஒரு கூம்பா பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோலத்துடைய கன அளவும் கோலத்தின் கன அளவும் கூம்புடைய கன அளவும் சமம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? கூம்புடைய கன அளவும் சமம் அப்படிங்கும் போது கோலத்துடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? 4/3 பை ஆர் கியூப். அதுவே கூம்புடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா? இதுல கூம்புடைய ஆரமும் கோலத்துடைய ஆரமும் 8ன்ட்டாங்க. ரெண்டுக்குமே ஆரம் 8 தான் அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? இப்போ கூம்புடைய உயரம் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது இது கேக்குறாங்க. இப்போ இந்த இதுல ஆரம்ங்கிறது 8ன்னு தெரிஞ்சிச்சு. ஹைட் என்னன்னு தெரிஞ்சாதானே பித்தாகரஸ் தியரமை யூஸ் பண்ணி இந்த லென்த் ஸ்லாண்டிங் ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். சாய் உயரம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்ப இந்த ஹிண்ட்டை வச்சு ஃபர்ஸ்ட் ஹைட் என்னன்னு கண்டுபிடிங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப
4/3 பை அப்படியே கூட வச்சுக்கோங்க. பை ஆர் கியூப், ஆரோட வேல்யூ என்னது 8 இப்போ 8 இன்ட்டு 8 இன்ட்டு 8 விச் இஸ் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு. அப்போ 8 இன்ட்டு 8 இன்ட்டு ஹைட்டு தெரியாது, கூம்புடைய ஹைட்டு தான் கண்டுபிடிக்கிறோம் இதை வச்சு. ஸோ இப்போ இங்கேயும் பை இருக்கு, இங்கேயும் பை இருக்கு, கேன்சல். இங்கேயும் 8 இருக்கு, இங்கேயும் 8 இருக்கு, இங்கேயும் 8 இருக்கு, இங்கேயும் 8 இருக்கு. ஏன் இப்படி பண்றேன் அப்படின்னா இந்த வேல்யூ இங்க போகும்போது டினாமினேட்டர்ல வரும், மறுபடியும் கேன்சல் அப்படிதான் பண்ணுவோம். அதுக்கு ஒரே ஸ்டெப்லயே முடிச்சுக்கலாம். இந்த 3க்கு இந்த 3 கேன்சல், ஏன்னா இதுவும் டினாமினேட்டர்ல இருக்கு, இதுவும் டினாமினேட்டர்ல இருக்கு. இப்போ ஹைட் ஈக்குவல் டு 8 என்னது 32. அப்போ ஹைட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 32 சென்டிமீட்டர். இப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம். எப்படின்னா இப்போ இது ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கா இந்த கூம்புல இந்த பகுதி. ஸோ இதுல இது ஸ்லாண்டிங் ஹைட் எல்லுங்கிறது. இந்த ஹைட் என்னங்கிறது இப்பதான் கண்டுபிடிச்சிங்க. எவ்வளோ 32. இதுங்கிறது என்னன்னா ஆரம். இந்த ஆரம் தான் வந்து 8ன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ adjacent சைடோட ஸ்கொயர் அடிஷன் ஆஃப் சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் adjacent சைடு ஈக்குவல் டு ஹைப்போட்டெனஸ் ஸ்கொயர்டும்பாங்க. ஸோ அப்போ 32 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது எல் ஸ்கொயர். எல் ஸ்கொயர் 32 ஸ்கொயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1024 வரும். அப்ப 1024 பிளஸ் 8 ஸ்கொயர் வந்து 64 which is equal to L ஸ்கொயர். ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, என்ன வரும் பிளஸ் 64 போட்டீங்கன்னா 1088 வருமா. 1088 ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். எனக்கு தேவை எல் தான். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1088. இந்த 1088 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பிரிச்சுதான் உங்களால ஸ்லாண்டிங் ஹைட் கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா அப்படியே பண்ண முடியாது. ஸோ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இங்க இருக்கிறத பாருங்க, 1 2 ரூட்ல இருக்கு, இல்லைன்னா 34 ஸ்கொயர் வந்து கண்டிப்பா இது வராது. ஏன்னா 32 ஸ்கொயரே 1024 34 ஸ்கொயர் கண்டிப்பா அதிகமா போயிடும். அப்போ 34 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 1156 வந்துடும். இங்க அவ்வளவு இல்ல, அப்ப அது 34 ஸ்கொயரா இருக்க முடியாது. ஆப்ஷன் இது தப்பு. ஒண்ணு 4 ரூட் 17ன்னு இருக்கு, இல்லைன்னா 8 ரூட் 17ன்னு இருக்கு, இல்லைன்னா 4 ரூட் 2ன்னு இருக்கா. இது ரெண்டா பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 1088 ரெண்டா பிரிச்சா எப்படி வரும் 544 இன்ட்டு 2 தான் பிரிக்க முடியும். ஸோ இப்படி பிரிக்கும் போது இந்த 544 எதோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயரும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அப்ப இது வராது. அப்போ உங்களுக்கு 17ங்கிற மாதிரி தான் பிரிச்சாகும். ஸோ அப்ப 1088 எப்படி 17ஆல பிரிக்கலாம்னா இதை 17ஆலே வகுத்துருங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ 1088 17ஆல வகுத்தீங்கன்னா 64 கிடைக்கும். 1 டைம் இங்க 64 டைம்ஸ் வரும். அப்ப 64 இன்ட்டு 17ங்கிறது தான் இந்த 1088 which is equal to L. அப்ப 64 இன்ட்டு ரூட் 17 equal to L. 64க்கு ரூட் எடுத்தா என்ன வரும் 8. அப்ப 8 இன்ட்டு ரூட் 17 equal to L. அவ்வளவுதான். ஸோ அப்ப L is equals 8 ரூட் 17 சென்டிமீட்டர். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், வேற வழி இல்லை, நீங்க இப்படி பிரிச்சுதான் போட்டாங்க. ஸோ இது எப்படி மேம் பண்றது அப்படின்னா இங்க நீங்க ஸ்டக் ஆகுவீங்களா, அப்படி ஆகும்போது இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல இருந்து போங்க, அவ்வளவுதான். அப்ப இன் டேர்ம்ஸ் ஆஃப் 17 ரூட்லயே இருக்கு அப்படின்னா வேற 17 வந்து 17ஆல இந்த நம்பரை டிவைட் பண்ணுங்க, 64ன்னு வருதா. அப்ப 64 இன்ட்டு 17 தான் 1088. 64க்கு ரூட் எடுங்க இன்ட்டு 17க்கு ரூட். ஸோ 64க்கு எடுத்தா கம்ப்ளீட்டா வெளில வந்துடும் 8, ஆனா 17க்கு வராது. அப்ப 8 17 அவ்வளவுதான். 8 இன்ட்டு ரூட் 17. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் தி செஷன், 25th கொஸ்டின். ஒரு சரியான வட்ட உருளையின் ஆரம் 14 சென்டிமீட்டர், அதன் வலைப்பரப்பு 704 சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு என்னன்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த உருளையோட ஆரம் தெரிஞ்சாதான் கன அளவு கண்டுபிடிக்க முடியும். சோ அந்த உருளையுடைய வலைப்பரப்பு கொடுத்திருக்காங்க. உருளையின் வலைப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன, 2πr/h. உருளையுடைய வலைப்பரப்பு எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க 704 which is equal to 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் எவ்வளோ கொடுக்கல, அதான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க, இன்ட்டு ஹைட் எவ்வளோ 14 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ 1 2 2 2 2. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க, ஆர் மட்டும் வச்சுக்கோங்க, மீதி எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு வந்துருங்க. அப்போ 704 டிவைடட் பை 2 இன்ட்டு 22 இன்ட்டு 2 ஈக்குவல் டு ஆர். 1 2 2 3 2 6 2 10 2, மறுபடியும் 2ஆல போட்டீங்க அப்படின்னா 1 2 2 7 2 14, மீதி 1 6. அப்ப 176/22 இருக்கா. மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணீங்களா 11 டைம்ஸ். இது வந்து 8 8 2 16, மறுபடியும் 8 1 டைம் 8 டைம். அப்ப ரேடியஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சாச்சு, r equal to 8 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆனா உங்களுக்கு கேட்கறது அதோடைய கனளவு. அப்ப உருளைக்கான கனளவுக்கான ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா. அப்ப பையோட வேல்யூ 22/7, ஆர் எவ்வளோ 8. இப்போ 8 இன்ட்டு 8 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ எவ்வளோ 14. இப்போ 1 டைம் 2 டைம் அவ்வளவுதான். ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணீங்கன்னா 44 இன்ட்டு 8 8 என்ன 22 2 44, 8 8 64. ஓகேங்களா. ஸோ இவ்வளவுதான்.
ஸோ அப்ப 64 இன்ட்டு 44ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்படி போட்டா உங்களுக்கு கஷ்டமாகும். 64 இன்ட்டு 44னா 4 16க்கு 6 மீதி 1 6 24 25 256 மறுபடியும் 256 ஸோ 6 11க்கு 1 8 2 2816 சென்டிமீட்டர் கியூபுங்கிறது தான் அந்த உருளையுடைய கன அளவு. ஓகேங்களா? புரிஞ்சா? ஸோ இந்த 25 கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா 8300865071 அப்படிங்கிற நம்பருக்கு எந்த கொஸ்டின் டவுட்டோ அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷனை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? For more videos, stay tuned with us. Thank you.